வெல்கம் பேக் டு ஐகார்ஸுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ₹1 பட்ஜெட்லேருந்து 5 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட் மாருதி 800 ஏசி 2005 செகண்ட் ஓனர் பெட்ரோல் எஃப்சி கரண்ட் 5 இயர்ஸ்க்கு. ப்ரைஸ் வந்து 99,000 தான் கேட்குறாங்க, நெகோஷியபிள். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபினான்ஸ் லோக்கல் ஃபினான்ஸில் ஒரு 50,000-60,000 ரூபா வாங்கி கொடுத்துடலாங்க. மீதி 30,000-40,000 தான் அந்த போகும் எல்லாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 ஃபோர்டு ஃபிகோ ZXi பெட்ரோல் ஃபர்ஸ்ட் டைம் ஏசி போரண்டோ வந்துடும், எந்த வேலையும் இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 கேட்குது, நெகோஷியபிள். அடுத்த வண்டி வந்து இயான் எரா ப்ளஸ் 2015 மாடல் செகண்ட் ஓனர் பாசிட்டிவ் ஏசி ஃப்ரண்ட் 2 டோர்ஸ் போரண்டோஸ் வந்துடும். இது ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 225-250 வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். இஎம்ஐ 6,000 ரூபா 7,000 ரூபா வர மாதிரி. ப்ரைஸ் வந்து 275 கேட்குறாங்க, நெகோஷியபிள். அடுத்த வண்டி வந்து i10 ஸ்போர்ட்ஸ் 2011 செகண்ட் ஓனர் பெட்ரோல் 110 ஓடி இருக்குது, ஒசூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் பாசிட்டிவ் ஏசி 4 டோர்ஸ் 4 டோர்ஸ் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ரிமோட் சென்ட்ரல் லாக்கும் வந்துடும். ஃபினான்ஸ் வந்து அரௌண்ட் 1.5 lakhs வரைக்கும் கிடைக்கும். ₹80 இருந்தால் இனிஷியலாக எடுத்துக்கலாம். ப்ரைஸ் 275, நெகோஷியபிள். அடுத்து மைக்ரா 2017 செகண்ட் ஓனர் பெட்ரோல் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். 390 கேட்குறாங்க, நெகோஷியேட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ஏசி பவர் விண்டோ வந்துடும். ஃபினான்ஸ் வந்து 90% அவைல் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி வந்து டாடா டியாகோ XZ 2017 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் 46,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, பாசிட்டிவ் ஏசி 4 டோர்ஸ் ஏர்பேக் வந்துடும். ப்ரைஸ் வந்து 4,400 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள். இதுவும் வந்து ஃபினான்ஸ் 100% ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா. ஓம்னி 2013 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் 90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து 240 கேட்குது, நெகோஷியபிள். ஃபினான்ஸ் வந்து போட்டுக்கலாங்க, கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் போட்டுக்கலாம். அடுத்த வண்டி வந்து வேக்னார் LXi கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2015 3 ஓனருங்க. என்ட்ரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 325 கேட்குறாங்க, நெகோஷியபிள். கிலோமீட்டர் வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் இருக்காங்க. வண்டி வந்து ரெட்ஸ் 2010 செகண்ட் ஓனர் பெட்ரோல் 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, DXi பாசிட்டிவ் ஏசி 4 டோர்ஸ் வாரண்டோஸ் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ப்ரைஸ் வந்து 275 கேட்குறாங்க, நெகோஷியபிளுங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் 2015 சிங்கிள் ஓனர் 90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. வி வேரியன்ட்டு, பாசிட்டிவ் ஏசி 4 டோர்ஸ் வாரண்டோஸ், டுவெல் ஏர் பேக்ஸ், ABS அலாய்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபேன்சி நம்பர். ப்ரைஸ் வந்து 14.5 lakhs கேட்குது. ஃபினான்ஸ் அரௌண்ட் 70-80% அளவு லைவ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கிரிட்டா 2023 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் 8,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு, தேனி ரெஜிஸ்ட்ரேஷன். 11.5 lakhs கேட்குறாங்க, நெகோஷியபிள். ஃபினான்ஸ் வந்து 100% ஃபினான்ஸ் கிடைக்கும், ஐடி பேயராக இருந்தாங்கன்னா. இது ஃபுல் ஆப்ஷன் EX வேரியண்ட்டுங்க. அடுத்தது வந்து டாடா டியாகோ EV எக்ஸெப்ட், இது EV வண்டிங்க. ப்ரைஸ் வந்து 775 கேட்குறாங்க, 8,000 கிலோமீட்டர் தான் இது ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஃபினான்ஸ் வந்து 100% 90-100% கிடைக்கும், கஸ்டமருக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐகாஸ்.